யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜீசஸ் இருந்தால், இன்றைக்கு இயேசு இருந்தால், இன்னைக்குமே பாருங்களேன், நம்ம சர்ச்சுக்கு சில ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தா சர்ச்சில் உட்கார்றதுக்கு என்ன பண்ணாது, இடம் பத்தாது. நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம் அவங்கள்ட்ட இருந்து, இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா பேசுவார், இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, இது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு. திங்க் அபவுட் ஜீசஸ். யோசிச்சு பாருங்க, இயேசு ஒரு மீட்டிங் வராருன்னா, அப்படிதான் இருந்துச்சு அந்த 3.5 வருஷம். இயேசு எங்க ஊருக்கு வராரு, இயேசு எங்க பட்டணத்துக்கு வராரு, இயேசு இந்த வீட்டுல இருக்கிற குவியறாங்க கூட்டம், அத்தனை பேரும் என்னாக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் ஆண்டவர்ன்றாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம்ல, இந்த வீட்டுல ஒரு திருமணம் நடந்திருக்காருல்ல, அதெல்லாம் காதுல வாங்கும்போது நீங்க கவலைப்படக்கூடாது. பெருசா கர்த்தர் ஒண்ணு செய்ய போறாரு. ஓ வாயே புகழ்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை என் குடும்பத்துல செய்ய போறாரு, நிச்சயம் நடக்கும். சுத்தி இருக்கிறவருடைய கண்கள் பார்க்கிற மாதிரி கர்த்தர் செய்வார். அவர் செய்யணும்லாம் வர வேண்டியது இல்ல, தெரியாம வழியில பாத்துட்டீங்கன்னா வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு விதவை தனக்கு இருந்த ஒரே மகன் மரித்து விட்டான். வீட்டுல வச்சு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அந்த பையனை பாடையில தூக்கிட்டு இப்ப அடக்கம் பண்ண போறாங்க. போற வழியில ஆக்சிடென்ட்ல இயேசு குறுக்க வந்துட்டார். பையன் உயிரோட வந்துட்டான். நீ எதிர்பார்த்த டைம்ல அவர் வரலினாலும் எதிர்பாராத டைம்ல வந்து எழுப்பி விட்டு போயிடுவாரு. தட் இஸ் ஜீசஸ். இந்த 3.5 வருஷத்துல wherever Jesus was present, எங்கெல்லாம் இயேசு நுழைந்தாரோ, எங்கெல்லாம் அவர் இருந்தாரோ, that becomes heaven. அது பரலோகம் ஆயிருச்சு. அவர் ஒரு வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு. அவன் தலைகீழ மாறிடுவான். அவன் வீடு அவ்வளவுதான். சகை வீட்டுக்குள்ள நுழைகிறாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. அவன் வாங்கினவங்கள்ட்டெல்லாம் பல மடங்கு திரும்ப கொடுக்குறான், எல்லாருக்கும் கொடுக்குறான், ஆசீர்வதிக்கிறான். பிடுங்கினவன் இப்ப என்னவா மாறிட்டானா, கொடுக்கிறவனா மாறிட்டான். தட்ஸ் த விசிட்டேஷன் ஆஃப் காட். இப்போ எந்த ஒரு வீட்டுக்கு போறாரு, ஒரு பட்டணத்துக்கு போறாரு, ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு, ஒருத்தர் வழியில சந்திக்கிறாரு. அது நான் என்ன சொல்றேன்னா, ஆக்சிடென்டலா இயேசுவை பார்த்துட்டா கூட உனக்கு மிரக்கல் தான். அவர் செய்யணும்லாம் வர வேண்டியது இல்லை, தெரியாம வழியில பார்த்துட்டீங்கன்னா வாழ்க்கை மாறிடுச்சு. ஒரு விதவை தனக்கு இருந்த ஒரே மகன் மரித்து விட்டான். வீட்டில் வச்சு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அந்த பையனை பாடையில தூக்கிட்டு இப்போ அடக்கம் பண்ண போறாங்க. போற வழியில ஆக்சிடென்ட்ல இயேசு குறுக்க வந்துட்டார். பையன் உயிரோட வந்துட்டான். நான் சொல்றேன், ஆக்சிடென்டலா இன்னைக்கு ஈவினிங் நீங்க வந்திருந்தா கூட யூ ஆர் பிளெஸ்ட். ஆமா, எதிர்பாராத விதமா வந்தேன், சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு போலையே, சாயந்தரமாவது போலான்னு வந்தேன், இப்படி வந்தா கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்க. ஆக்சிடென்டலா ஜீசஸை சந்திச்சா கூட மிரக்கல் தான். தெரியாம வழியில பார்த்துட்டா அவ்வளவுதான், வாழ்க்கை மாறிச்சு. அப்போ இயேசுவை யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ, அவர் பேசுறத கேட்குறாங்களோ, அவரோட இருக்கிறாங்களோ, அவரை புரிஞ்சுக்கிறாங்களோ, அவரை பத்தி அறிஞ்சுக்கிறாங்களோ, அங்க எல்லா இடத்திலும் பல விதங்களில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து கொண்டே இருந்தார். ஃபார் 3.5 years. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜீசஸ் இருந்தால், இன்றைக்கு இயேசு இருந்தால், இன்னைக்குமே பாருங்களேன், நம்ம சர்ச்சுக்கு சில ஸ்பெஷல் கெஸ்ட் வந்தா சர்ச்சில் உட்கார்றதுக்கு என்ன பண்ணாது, இடம் பத்தாது. ஏன்னா அந்த ஊழியக்கார நம்ம என்ன பண்றோம், எதிர்பார்க்கிறோம் அவங்கள்ட்ட இருந்து. இன்னைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு நல்லா பேசுவார், இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, இது ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு. திங்க் அபவுட் ஜீசஸ். யோசிச்சு பாருங்க, இயேசு ஒரு மீட்டிங் வராருன்னா, அப்படிதான் இருந்துச்சு அந்த 3.5 வருஷம். இயேசு எங்க ஊருக்கு வராரு, இயேசு எங்க பட்டணத்துக்கு வராரு, இயேசு இந்த வீட்டுல இருக்கிற குவியறாங்க கூட்டம், அத்தனை பேரும் என்னாக்கிட்டே இருக்கிறாரு, சுகமாக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ எங்கெல்லாம் பிரச்சனை நடக்குதோ, எங்கெல்லாம் குறை இருக்கோ, எங்கெல்லாம் தேவை இருக்கோ, இம்மிடியேட்டா ஒன்னா அதை பத்தி அவர்கிட்ட சொல்றாங்க, இல்லைன்னா அவர் அந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டு வராங்க, கூட்டிட்டு வராங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள். புள்ள சாக கிடக்குறானா, ஐயோ இந்த இடத்துல இயேசு இருந்தா என் பிள்ளை எந்திரிச்சிருவாளே, இயேசு இருந்தா என் பிள்ளை எந்திரிச்சிருவாளே, இந்த இடத்துல இயேசு, இந்த இடத்துல இயேசு, எல்லா இடங்களிலும் இயேசு. லாசரு உடம்பு சரியில்லாம இருக்கிறான், அவன் சாக போறான், ஐயோ இயேசுவை வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. அவர் வரல. அவன் உடம்பு சரியில்லாம இருக்கும்போதே, வியாதியா இருக்கும்போதே இயேசுக்கு நியூஸ் போயிருச்சு. ஆனா நியூஸ் போனதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணல, வரல. 4 நாள் கழிச்சு வராரு, செத்து 4 நாள் கழிச்சு வராரு. நான் சொல்றேன், நீ எதிர்பார்த்த டைம்ல அவர் வரலினாலும் எதிர்பாராத டைம்ல வந்து எழுப்பி விட்டு போயிடுவாரு. தட் இஸ் ஜீசஸ். பல நேரத்தில் நம்ம கேட்கிற டைம்ல கர்த்தர் இல்லையே, நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் அற்புதம் செய்யலையே, கவலைப்படாதீங்க, அதை விட பெருசா செஞ்சு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒன்று செஞ்சு விடுவாரு. பிலீவ் இன் ஜீசஸ். பிரதர், நிறைய பேர் கேட்குறாங்க பாருங்க, லாசர் வீட்டுக்கு இயேசு வந்தப்போ 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆனப்போ எல்லாம் அழுதுட்டு இருக்கும்போது இயேசு அழுகிறார். கூட இருக்கவன் பேசுறதான் இயேசு காதில் விழுது. இவ்வளோ நேசிக்கிறாரு, வந்திருக்கலாம்ல, இவ்வளோ ஸ்நேகிதன்கிறாரு, சகோதரிங்கிறாரு, அவன் முன்னாடியே வந்து அவன் என்ன பண்ணிருக்கலாம்ல,
இன்னைக்கும் சில நேரத்தில் உங்க காதுகள் கேட்க சர்ச்சுக்கெல்லாம் போறாங்க, இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்கலாம்ல, ஆண்டவர் ஆண்டவர்ன்றாங்க, இவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம்ல, இந்த வீட்டில் ஒரு திருமணம் நடந்திருக்கலாம்ல, அதெல்லாம் காதுல வாங்கும்போது நீங்க கவலைப்படக்கூடாது. பெருசா கர்த்தர் ஒண்ணு செய்ய போறாரு. உன் வாயே புகழ்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை என் குடும்பத்துல செய்ய போறாரு. நிச்சயம் நடக்கும். சுத்தி இருக்கிறவருடைய கண்கள் பார்க்கிற மாதிரி கர்த்தர் செய்வார். அந்த மிரக்கிளை பத்தி பைபிள் சொல்லுது, ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுது. லாசருவை பத்தி ரொம்ப ஸ்பெஷலா சொல்லுது. ஏன்னா லாசரு வியாதியா இருக்கப்பயே சுகப்படுத்தி இருந்தாருன்னா 101வது அற்புதம் அது. ஓகேங்களா? இது மாதிரி பல அற்புதத்தை கேட்டான். ஆனா லாசருவை 4 நாள் கழிச்சு எழுப்புனதுனால வேதம் சொல்லுது, லாசரு நிமித்தம் அநேகர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார். People were coming to see Lazarus. அவங்க யாரை பார்க்க வந்தாங்கன்னா வரும்போதெல்லாம், அந்த ஆளுக்கு இருக்கானா, எந்த ஆள்ரா, செத்து 4 நாள் கழிச்சு ஒரு தெரிஞ்சிச்சாங்களே, அவனை பார்த்து யாரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், சாதாரணமா ஜெபிக்கும் போது சாதாரணமா நடக்கலனா கவலைப்படாத, அசாதாரணமான ஒரு அற்புதத்தை செஞ்சு, அத்தனை பேர் வாயில கை வைக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செஞ்சு, அதன் நிமித்தம் தான் யார் என்பதை அவர் காட்டுவார். ஆமென்.